மலேசியா வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அசான் சீனாவுக்கு இன்று தொடங்கி 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார். வெளியுறவு அமைச்சராக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதவியேற்ற பின்னர் வெளிநாட்டிற்கு அவர் மேற்கொள்ளும் முதலாவது பயணம் இதுவாகும். இந்த பயணத்தின் போது அவர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யுடன் சந்திப்பு நடத்தவுள்ளார். பெய்ஜிங்கில் நடைபெறும் இந்த சந்திப்பில் இருதரப்பு, வட்டார, அனைத்துலக மற்றும் பரஸ்பர நலன்கள் தொடர்பான விவகாரங்களை இரு தலைவர்களும் விவாதிப்பர் என வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றில் கூறியது. இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பான மேம்பாடுகளை மதிப்பிடுவதற்கான புதிய ஒத்துழைப்புக்கான சாத்தியங்களை ஆராய்வதற்கும் இந்த சந்திப்பு பெரிதும் துணை புரியும் என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டது. மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் உறவு ஏற்பட்டு 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கடந்த 2013ஆம் ஆண்டில் இரு நாடுகளும் வியூக பங்காளிகளாக ஆகி 11 ஆண்டுகள் ஆகும் நிலையில் வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக விளங்குகிறது. இந்த பயணத்தின் போது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அனைத்துலகத்துறை அமைச்சர் லியூ ஜான்சோ மற்றும் இதர சிசிபி தலைவர்களுடனும் முகமது அசான் சந்திப்பு நடத்துவார். மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக சீனா கடந்த 15 ஆண்டுகளாக விளங்கி வரும் வேளையில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான மொத்த வர்த்தக மதிப்பு 45,084 கோடி ரிங்கிட் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.